ஒரு அப்பா தன்னோட மகன்கிட்ட, தம்பி நீ எப்போவுமே தரமான உணவு சாப்பிடணும், சொகுசாக தூங்கணும், ஒரு மாளிகையில் தான் நீ குடியிருக்கணும்னு சொன்னார். அதுக்கு அந்த பையன், அப்பா நம்மளே ரொம்ப ஏழையாக இருக்கோம், எப்படி தரமான உணவை சாப்பிட்றது, நம்ம வீட்டு மண் தரையில் எப்படி சொகுசாக தூங்குறது, மாளிகையெல்லாம் நம்ம கனவுல தான் கட்ட முடியும்னு சொன்னான். அதுக்கு அந்த அப்பா சொன்னார், நீ எப்போவுமே நல்லா பசித்த பிறகு சாப்பிடு, இறைவனுக்கு நன்றி சொல்லி சாப்பாட்டை நல்லா பொறுமையாக மென்று சாப்பிடு, அதுதான் தரமான உணவு. உனக்கு பிடிச்ச வேலையை நேர்மையாக சோம்பேறித்தனப்படாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வைக்காமல் உனக்கான கூலியை இறைவன் தருவான்னு நினச்சி முழு ஈடுபாட்டோடு செய். இது உன் மனசுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். அந்த திருப்தியில் ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லா தூக்கம் வரும். அதுதான் சொகுசான தூக்கம். அதே மாதிரி எல்லார் மேலேயும் அன்பாரு, யாரையும் குறை சொல்லாத, மற்றவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய், எல்லாருக்கிட்டையும் கனிவாக பேசு, உன் மனசில் இருக்கிறத இறைவன் பார்க்குறான்னு நினச்சி எல்லாருக்கிட்டையும் நடந்துக்க. இதனால் எல்லார் மனசுலையுமே நீ ஒரு உயர்வான இடத்துல இருப்ப. அதை விட முக்கியமாக இறைவனுடைய குட் புக்கில் உன்னுடைய பேர் இருக்கும். அதுதான் நீ இருக்க வேண்டிய மாளிகை. வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒவ்வொரு சோதனை இருக்குது. நமக்கு ஏழ்மைங்கிறது ஒரு சோதனை. சோதனைகள்லையும் யாரெல்லாம் ஒழுக்கத்தோடையும் நம்பிக்கையோடு இருந்து நல்ல செயல்களை செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை இறைவன் உயர்த்துவான்னு அந்த அப்பா தன்னோட மகனுக்கு சொன்னார்.